அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதம் 23ஆம் தேதி சூரியோட நடிப்புலையும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட தயாரிப்புலையும் இயக்குனர் வினோத் ராஜோட கைவண்ணத்தில் வரக்கூடிய கொட்டுக்காளி திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, டிலே ஆகாமல் நம்ம ரியாக்ஷன் பார்ப்போம். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். பாலமேடு, மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமேடு. ஓகே, ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, உலக தரத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி. உலக தரத்துலனா இப்போ ஆஸ்கார்லேயும் சரி ஒரு பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அந்த படத்துக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயக்குனர் வந்து வினோத் ராஜ் கூழாங்கல் திரைப்படம் எடுத்திருக்காரு. இந்த கூழாங்கல் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்கார் விருது வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக வந்து ஆஸ்கார் அவார்ட் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மற்றபடி இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் வந்து இந்த கூழாங்கல் திரைப்படத்தை பார்த்துட்டு இவருடைய அந்த இயக்கத்தை பார்த்துட்டு ஏன்னா மனுஷன் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காப்லையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவருடைய படம் கிட்டத்தட்ட வந்து ரேடட் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு நெதர்லாந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிக்கு நம்ம ஏன் வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லி எந்த ஒரு கதையும் வந்து கேட்காம, எவ்வளோ பட்ஜெட் கேட்காம ஒரு படத்தை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கதா சொல்லி சமீபத்தில் பேட்டியில் கூட சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அதாவது ரேட்டடாம் அவார்டுங்கிறது சாதாரண இல்லைங்க. இன்றைக்கி உலகமே வந்துக்கிட்டு புகழ்பெற்ற, உலகமே பாராட்டக்கூடிய, ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ நோலன் இருக்கார் பார்த்தீங்களா, கிறிஸ்டியானோ நோலன். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேட்டடாம் அவார்டுனா முத வாங்கியிருக்குது, ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இந்தியன், ஒரு தமிழ் டைரக்டர் வந்து போயிருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த படம் லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து வெளியே தெரியணுங்கிற காரணத்துக்காக சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காரு. மற்றபடி நிறைய பேர் வந்து இவரை வந்து புகழ் தள்ளியிருக்காங்க. அவருடைய கூழாங்கலுக்கு அப்புறம் அடுத்த படம் தான் இந்த கொட்டுக்காளி. உண்மையிலே ஒரு சேவலோட சவுண்ட். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த திரைப்படம் வந்து முழுக்க லைவ் சவுண்ட், மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு கிடையாது. முழுக்க அவங்க டைலாக் பேசுகிறப்ப லைவாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்
மியூசிக் டைரக்டருங்கிறது இந்த படத்துக்கு கிடையாது. அதனால தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டிங்கோட பார்த்தீங்கன்னா அந்த சேவல் சவுண்டோடையே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அண்ட் டைலாக்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு புதுமையான ஒரு தமிழ் படத்தை நம்ம பார்க்கலாங்கிறது எந்தவித மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே நல்ல நல்ல திரைப்படங்களை வந்து தமிழ் ரசிகர்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் கடைசி விவசாயி, கூழாங்கல். ஸோ இந்த மாதிரி படத்தை நீங்கள் தவற விட்டது மாதிரி தயவு செஞ்சு கொட்டுக்காளி திரைப்படத்தை வந்து தவற விட்டுறாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி தான் நல்ல ஒரு எஃபெக்டோட நீங்கள் வந்து கேட்க முடியும், பார்க்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தில் ரியாக்ஷனோட வந்து நம்ம சந்திப்போம். அதுவரை தமிழ் சல்யூட், வணக்கங்கள்.